ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஹவுஸ் டு ஹோம். இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறோம் அப்படின்னா ஒரு முழு ஆட்டோட லெக் பீஸ் தான் நம்ம செய்ய போறோம். ஸோ வெறித்தனம் இல்லை, ஒரு ஃபுல் லெக் பீஸை அப்படியே எடுத்து ரோஸ்ட் பண்ணி கிரில் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும்ல. ஸோ நமக்காகவே எல்லார் வீட்லேயும் வந்து கிரில் அடுப்பு இருக்காது, ஓவன் இருக்காது. ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் காட்ட போகிறோம். ஸோ என் ஒய்ஃப் எனக்காக ஃபுல் லெக் பீஸ் செஞ்சு தரேன்னு சொல்லிக்கிறாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மட்டன் லெக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ இருந்தது. இது மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா தரவாக தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்து நல்லா டீப் கட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்குங்கிறதுக்காக பேசிக்கான ஒரு மேரினேஷன் ஃபஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மட்டன் லெக் மேலே நான் ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதோட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நம்ம கையாலேயே இந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த மட்டன் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 6லேருந்து 7 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணுங்கிற தேவை கிடையாது, ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும். நீங்கள் அவனில் குக் பண்ணுறீங்கன்னா நான் வந்து இதுக்கப்புறமா காட்ட போகிற ஒரு மசாலா, ஸோ அந்த மசாலா நீங்கள் வந்து தடவிட்டு ஓவர் நைட் நீங்கள் வந்து மேரினேட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. மேரினேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அவனில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க, ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ அவன் இல்லாதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இதை பக்காவாக பண்ணலாம். ஸோ டேஸ்டியான மட்டன் ரோஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். ரொம்ப அகலமான ப்ரெஷர் பேன், நல்லா வைடாக இருக்கிற மவுத் இருக்கிறது. ஸோ தட் என்னோட மட்டன் லெக் பீஸ் இதுக்குள்ளே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். பேன் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டன் லெக்கை இதுக்குள்ளே வச்சிடலாம். பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணணும். ஸோ மட்டன் வந்து பேசிக்கலாக குக் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா மட்டனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லிட் போட்டு விசில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு மட்டனோட கலர் சேஞ்ச் ஆகிடுக்குது. மோரோவர் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர தொடங்கி இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ திருப்பி போட்டும் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். ரொம்ப நாளாக டு டூ லிஸ்ட்டில் இருந்த ஒரு ரெசிபி இது, இன்றைக்கி நான் உங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ மட்டன் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக தொடங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு கிடையாது. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் தனியாக குக் பண்ணதுக்கப்புறமா தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து சூப் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து லிட் போட்டு கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 விசில் இதை குக் பண்ணிடலாம். ஸோ தட் மட்டன் மீட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ஹோல் சிக்கன் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம் வீட்டிலேயே அவன் இல்லாமல். ஸோ அந்த ரெசிபி நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ மீன்வைல் இந்த மட்டனுக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மசாலா சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க.
இப்போ இதோட ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். ஸோ தட் இந்த கலர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், காரம் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் நார்மலான சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாத்தூள் இப்போ சேர்த்தாச்சு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், பேசிக்கான கரம் மசாலா வீட்டில் பிடிச்சது. இதோட ரெசிபியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, நீ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பெப்பர் தூள் தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். நார்மலான பெப்பர் பவுடர் தான் அது. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதில் சேர்க்குற மசாலா எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான மசாலா, எல்லா வீட்லேயுமே இருக்கிறது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிரும் அதே மாதிரி தான், அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். ஒரு 2 லெமனோட ஜூஸ் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். ஸோ 2 மீடியம் சைஸ் லெமன் தான் அது. நீங்கள் வேணால் ஒரு லெமனோட ஜூஸும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இந்த மசாலாவில் தான் நம்ம வந்து மறுபடியும் மட்டனை வந்து நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கலந்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மீன்வாயில் பார்த்தீங்கன்னா என்னோடய மட்டன் லெக் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது மீட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மீட் நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ இது மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த கட் ஸ்கூல்லலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லேயும் மசாலா கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி அவனில் நீங்கள் குக் பண்ணுறதா இருந்ததுன்னா இதே மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி மீட்டில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஓவர் நைட் வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. மினிமம் 12 ஹவர்ஸ் ஆகுது மசாலா வந்து மட்டனில் நல்லா கோட் ஆகணும். ஸோ மேரினேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அவனில் வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ அவன் இல்லாதவங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சைடு நல்லா கோட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைட்லேயும் நான் மசாலாவை அப்ளை பண்ணிக்க போகிறேன். எல்லா இடத்துலையும் பரவலாக படுற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணலாம், தப்பில்லை. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. பட் பர்சனலி நான் அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ மசாலா இப்போ நல்லா தடவியாச்சு. இது நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ அதே ப்ரெஷர் பேனில் நான் வந்து மறுபடியும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன் லெக் பீஸை, ப்ரீ குக் பண்ண அந்த மட்டன் லெக் பீஸை இதில் சேர்த்துக்க போகிறேன். கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகுறதுக்கு. ஸோ எல்லா சைட்லேயும் திருப்பி போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பப்போ சுற்றி விட்டுக்கோங்க. நீங்கள் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஃபுல் லெக் பீஸ் இல்லைன்னா கூட சின்ன சின்ன பீசஸையும் ரோஸ்ட் பண்ணி சமைக்கலாம். அதுவும் நல்ல அருமையாக தான் இருக்கும். ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் 2 சைடையுமே திருப்பி போட்டு சூப்பராக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். மீட் நல்லா சாஃப்ட் அண்ட் டெண்டராக குக் ஆகிடுச்சு. கரெக்டாக 40 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது. பர்ஃபெக்டாக நம்மளோட மட்டன் லெக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ பிளேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சாக்கோல் பீஸை இப்போ சூடு பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து அவனில் குக் பண்ணாலோ இல்லை தந்தூரி அடுப்பில் குக் பண்ணாலோ இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் வந்து அதுக்கு ஒரு ரிச்னஸை கொடுக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஒரு கறி துண்டு, அதாவது ஒரு சாக்கோல் பீஸை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க.
அந்த கனல் வர்ற வரைக்கும் இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த பேனில் குக் பண்ணமோ அதே பேனில் வந்து ஒரு சின்ன பவுல் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாக்கோல் பீஸை வச்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக நெய் இல்லாட்டி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஸோ தட் அதுலேருந்து ஸ்மோக் வெளியில் வரும். ஸ்மோக் வெளியில் வர தொடங்கின உடனேயே இதோட லிட்டால் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஸோ தட் இந்த ஸ்மோக் எல்லாமே வந்து அந்த மட்டனில் சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நம்மளோட மட்டன் லெக் ரோஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பக்காவாக வீட்லேயே அவன் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது இல்லை? இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுடலாம். அது வேறு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான். ஸ்மெல்ல செமையாக இருக்குது. ஸோ ஸ்மோக்கி ஃப்ளேவர் அண்டு செம்ம மசாலா ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. முழு லெக் பீஸ், மட்டன் லெக் பீஸ் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வெறித்தனம், செம்ம டேஸ்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching House to Home.